அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திதி பூஜையை பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அக்ஷய திதி அன்னைக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் தான் நான் வழிபாடு செஞ்சுருந்தேன். அந்த சுக்கிர ஓரையுடைய பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அக்ஷய திதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசலில் மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்காக அஷ்டபத்ம கோலம் போட்டுட்டு மகாலட்சுமியுடைய பாதம் வரைஞ்சிட்டு வெற்றிலையில் தீபம் ஏற்றி விநாயகர் பிடிச்சு வச்சுட்டு மகாலட்சுமியை காலையிலேயே வரவேற்றாச்சு. மதியம் சுக்கிர ஓரை நேரத்தில் தான் நான் வீட்டில் பூஜை செஞ்சுருந்தேன். சுக்கிர ஓரை பூஜையுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். வாரத்தில் எல்லா நாளும் ஓரை நேரம்ன்றது வரும். அதில் ரொம்ப ரொம்ப அதிக சக்தி பெற்றது தான் சுக்கிர ஓரை. அதில் நமக்கு மகாலட்சுமியுடைய பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு அதிக பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுக்கு ஏற்ற தானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சைக்கொட்டை தான். வெள்ளிக்கிழமை காலங்களில் வெள்ளை மொச்சைக்கொட்டை வைத்து சுக்கிர பகவானை வழிபடுறது ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் சுக்கிரவாரம் அப்படின்ற பெயரும் வந்தது. சுக்கிர பகவானுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான். அப்போது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கிரவாரம் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் அக்ஷய திதி அன்னைக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் மதியம் 1 to 2 அந்த நேரத்தில் எல்லா தானியங்களும் வச்சுட்டு சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய திதி பூஜையை செஞ்சுருந்தேன். நமக்கு சுக்கிர திசையுடைய பலன் இல்லாட்டினாலும் நம்ம அந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர பகவானை நினச்சி வழிபடுறதுனால நமக்கு சுக்கிர திசையுடைய ஆதிக்கம் கிடைக்கும். அதனால தான் சுக்கிரவாரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நற்பலனை கிடைக்குது. அன்னைக்கு நான் லக்ஷ்மி குபேரனுக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன். குபேரனுக்கு ஊறுகாய் ரொம்ப பிரியர் அப்படின்றதுனால ஊறுகாய் போட்டு வச்சுட்டு எல்லா வித தானியங்களும் வச்சுட்டு அக்ஷய திதி பூஜையை முடிச்சிருந்தேன். சுக்கிர பகவானுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் தான். வெள்ளை நிற மலர்களால் லக்ஷ்மி தாயாருக்கு போட்டுட்டு அன்னைக்கு வழிபாடு செஞ்சு முடித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பெண்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது நிலைவாசலுக்கு கண்டிப்பாக மஞ்சள் தடவணும். நம்ம சுக்கிர பகவானுக்கு ரொம்ப வாசனை திரவங்கள் அதிகமாக பிடிக்கும். அதனால் நல்ல ஒரு கமகமன்னு சொல்லிட்டு நிலைவாசலில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பன்னீர் இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம நிலைவாசலில் அழகாக தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே கோலம். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு வாசனையாக நறுமணமாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி நல்லபடியாக உட்காருவாங்கன்ற ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் உப்பு தீபம் ஏற்றுறது வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப நற்பலனை. இந்த மாதிரி சுக்கிர ஓரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலங்களில் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகம். கூரையில் இருப்பவங்க கூட கோட்டீஸ்வரனாக ஆகுவாங்க அப்படின்றது தான் சுக்கிர திசை அப்படின்றத பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.